ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்றதால எங்கள் ஊரில் நேற்றுலேருந்து இன்னைய வரைக்கும் பாட்டும் கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. காலையில் எங்கள் ஊரில் உள்ள எல்லா பசுமாட்டுங்களையும் கோயிலுக்கு வர சொல்லுவாங்க. அந்தந்த பசுமாட்டுக்கு கோயில் சார்பாக தீவனம் தண்ணிலாம் வைப்பாங்க. கோமாதாவுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கவுங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க கோயில் சார்பாக. அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னால் கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை இருந்துச்சு என் தங்கச்சி இட்டுக்கிட்டு. கார் வர லேட் ஆகிடுச்சி. அதனால் சரி கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போன்ட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பஜனைலாம் முடிஞ்சு எல்லோரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போன நேரம் கரெக்டாக இருந்துச்சு. பூஜை பண்ண தயாராக இருக்கும்போது நானும் உள்ளே போனால் அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணரை மட்டும் மறைவு போட்டு மறைச்சிருந்தாங்க. பக்கத்தில் இடது பக்கம் ஹனுமனும் வலது பக்கம் கருட பகவானும் இருந்தாங்க. அவங்களுக்கு படையல் போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு குட்டி பையன் கிருஷ்ணர் வேஷத்தில் சூப்பராக இருந்தான். அவனையும் நான் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எல்லோரும் பூஜையில் இருக்கும்போது உடனே என் தங்கச்சி கால் பண்ணி கார் வந்துடுச்சுன்னதும் சரின்ட்டு அங்கே இருந்த இன்றைக்கி என்னென்ன அன்னதானம்ன்ட்டு பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இன்றைக்கி கிருஷ்ணரை பார்த்தாச்சுன்ற திருப்தியோடு நான் கிளம்பி வந்துட்டேன். கிருஷ்ணர் எவ்வளோ அலங்காரமாக சூப்பராக இருக்கார் பாருங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி கிருஷ்ணர் கோயில் இருக்கா? இந்த மாதிரி இன்றைக்கி பூஜை பண்ணாங்களா? என்னென்ன அன்னதானம் போட்டாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறதால என்னால் நிதானமாக இந்த கோயிலில் நிற்க முடியல. சரி நம்ம நேரத்துக்கு டாக்டர் இருக்க மாட்டாங்கன்ட்டு நான் சீக்கிரமே கிளம்பி போயிட்டேன். பரவாயில்ல, பூஜை பண்ணி முடித்து இந்த ஸ்க்ரீனை எடுத்ததும் கிருஷ்ண பகவானை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஒரு வழியாக எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா பிரச்சனையும் தீரணுன்ட்டு நான் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். போகும்போதே சூப்பராக இருந்துச்சு. செம கண்ணை கூசிச்சு. ஒரு வழியாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கட்டை பிரிச்சுட்டு அந்த உள்ளே இருந்த அதாவது நம்மளுக்கு பார்த்தா அது ஒரு கம்பி, டாக்டருங்களுக்கு பார்த்தா அது ஒரு ஒயர், அதெல்லாம் எடுத்து முடித்ததும் மறுபடியும் இன்னும் ஒரு 10 நாளைக்கு இந்த சுண்ணாம்பு கட்டு இருக்கட்டும்ன்ட்டு கட்டு போட்டு விட்டாங்க. இன்னும் 10 நாள் சென்று வர சொல்லியிருக்காங்க. வரும்போதே நேஷ்னலில் பிளெயின் நூடுல்ஸும் படையப்பா வத்தை தக்காளி அப்புறம் சாத்துக்குடிலாம் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு வரவு வந்திருக்கு. இவர் பக்கத்து வீட்டு நாய் தான். ஆனால் குழந்த பிறந்திருக்கு போல இருக்குது. எலும்பு தோலுமாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் தான் சாதம் வச்சேன். வரப்போவை இருக்குது. அதை பார்த்துட்டு நச்சிக்கான் உள்ளே போய் பதங்கிக்கிட்டான். அதுக்கப்புறமா என்ன நினச்சானுவோன்னு தெரில, 3 பேரும் ஜோடி போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டானுவோம். இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஒரு சோர்வாகவே தூங்குனானுங்க. சரி அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் ஒரு ஓரமாக இருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எட்ட வந்துட்டேன். ஒருத்தவங்க நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போன்ற இது கூட இல்லாமல் தூங்கினானுங்க. சின்ன நச்சிக்கானுக்கு என்ன கவலையும் தெரியல, தலை மேலே கையை வச்சுக்கிட்டு தூங்கினான். அப்படியே எட்ட வந்துட்டு ஏதாச்சும் இனிப்பாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. பால் கொழுக்கட்டை செய்யலான்னா டைம் போதலை. பாஸ்தா இருந்துச்சு. 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டு சுடு தண்ணியில் உப்பு கலந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் பாஸ்தாவை எடுத்து நல்லா கொட்டிட்டேன். நல்லா வேகட்டும்ன்ட்டு. என்னன்னு தெரில, இனிப்பு சாப்பிட்ணும் போலவே இருந்துச்சு. வந்ததுமே நான் படுத்துட்டேன், அசந்துடுச்சு. சாப்பாடும் இல்லை. காலையில் செஞ்ச தக்காளி சாதம் இருந்துச்சு. அதை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு படுத்தோம். நாங்கள் தான் ஏஞ்சி முடித்ததும் தான் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா கீறி மிக்சியிலே நல்லா பூ மாதிரி துருவிக்கிட்டேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வேறையா, நான் நேற்றே நினச்சிருந்தேன் வடை பாயசம் செய்யணுன்ட்டு. ஆனால் எனக்கு வெளி வேலை ஜாஸ்தியாக இருந்ததால் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியல. இந்த பாஸ்தா தான் எனக்கு பிரதானமாக தோணுச்சு. தேங்காயை அரைச்சி முடிச்சுட்டு ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். பாஸ்தா இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நல்லா தண்ணியை வடிக்கிறதுக்காக வடிகட்டியில் அப்படியே கவுத்துட்டேன். தண்ணியெல்லாம் இருக்கட்டும்ன்ட்டு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாஸ்தா புட்டு நான் சூப்பராக தயார் பண்ணிட்டேன். நான் வச்ச பேர் தான் இது. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாப்பிட. நாட்டு சர்க்கரையில் தான் செஞ்சுருந்தேன். தண்ணியெல்லாம் வழிஞ்சிடுச்சான்னு பார்த்தேன். நல்லா ட்ரையாக இருந்துச்சு. ஒரு பாத்திரத்தில் நான் கொட்டிக்கிட்டேன் பாஸ்தாவை. பார்த்துட்டு அது கட்டி தட்டாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். சூடோடு வச்சா அது கட்டியாகிடும். அதனால் நான் கிளறிட்டேன். ஃபேனுக்கு அடியில் கிளறினாலும் நல்லா பொலன்னு வந்துடும். அதுலேயே துருவின தேங்காவை சேர்த்துட்டு நான் நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு கலந்துட்டேன்.
வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாம், நீங்கள் வெல்லமும் சேர்க்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததால் நான் கலந்துட்டேன். தேங்காய் கூடயே ஏலக்காயையும் சேர்த்துட்டேன். ஏலக்காய் மணமாக இருந்தது. ஈவினிங்கில் உங்களுக்கு போர் அடிக்குது, ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா புட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாஸ்தா புட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. அதை விட இதுக்கு நான் அதிக நேரம்லாம் ரெடி பண்ணலை, ஒரு 10 நிமிஷம் தான். அதுவே ஜாஸ்தி தான் எனக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.